தகப்பனே, இந்த காலை வேலைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அடியான் எந்த விதத்தில் தகுதியற்ற அறிந்திருக்கிறேன் சுவாமி. அடியான் மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. அடியான் மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நீ நாமத்தில் ஜெயிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு ஒரு பாக்கியத்தையும் கிருபையும் அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். இன்னைக்கு காலையில இருந்து என்னுடைய இதயத்தில் ஒரே போராட்டம், ஒரே கஷ்டம், ஒரு மனபாரம். என்னே புரியல. மனுஷகுமார பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு விதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு விசுவாசம் இல்லாத மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதைத்தான் நினைச்சு வேதனையா இருக்குது, கஷ்டமா இருக்கு. கிறிஸ்தவங்களா வாழ்றாங்க, அன்பு இல்லாத மக்களா, சகிக்கு கூட மக்களா, உண்மை இல்லாத மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வேதனை. கடைசி காலத்துல ஆண்டவர் வரக்கூடிய காலத்துல எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி எண்ணங்கள் இல்லாத மக்களை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ உலகத்துல என்னமோ மனுஷன் எப்படியோ ஏதோ சாதனை பண்ற மாதிரி நினைக்கிறான். திருச்சபையில் ஒழுங்கு இல்லை, ஊழியக்காரங்கிட்ட உண்மை இல்லை, திருச்சபை நிர்வாகங்கள்ல உண்மை இல்லை, ஏதோ வாழ்றாங்க. அவ்வளவுதான், அப்படித்தான் வாழ்றமே ஒழிய ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைக்கக்கூடிய மக்கள் இல்லை. வேதத்துல வாசம் இல்லை. 1 சாமுவேல் 22 அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு தேவக்கு ஒரு மேய்ப்பன், ஒரு ஆட்டு மந்த மேய்ப்பனு சணலுள் ஏபத்து தரிச்சு 85 பேரை கொலை பண்றான். 85 பேரை கொலை பண்றான். ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை, ஒரு சாபத்தை தனக்கே வாங்கிட்டு போயிட்டான். 85 பேரை கொலை செய்தான். எவ்வளவு வேதனை. சவுலாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா 2 முறை அபிஷேகம் பண்ணப்படுறான். அவன் ராஜா உண்மை இல்லாத மனுஷனா வாழ்றான், தேவனுக்கு சாட்சி உள்ள மனுஷனா வாழ்றான், ஒரு பாரம் இல்லாத மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதைத்தான் மனுஷன் வாழ்க்கை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வேதனை. கிறிஸ்தவங்களை வாழ்றோம், கடவுள் சாட்சியா வாழ்றோமா, உண்மையான மக்களா வாழ்றோமா, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களா வாழ்றோமா? ஏன் வாழ்க்கையில சாபங்கள், கஷ்டங்கள், வேதனை? சில குடும்பங்கள் எவ்வளவோ வேதனைகள், சில குடும்பம் எத்தனையோ கஷ்டங்கள். கட்டி கொடுத்த வீட்டுல சந்தோஷம் இல்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு மகள் என்னை தேடி வந்தார். கிறிஸ்தவ மகள், ஒரே மகள், அவளுக்கு ஒரே ஒரு மகள். புருஷன் தண்ணி அடிக்க மாட்டார், எந்த பழக்கமும் கிடையாது, வேலைக்கு போக மாட்டார். மனைவி சந்தேகம், மனைவி மேல சந்தேகம், குடும்பத்து செலவுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, ரொம்ப வேதனை. அவ வேலை செய்யற இடத்துல வேலை செய்ய விடுறது இல்லை, பல தொல்லை. பாரம்பரியமான கிறிஸ்தவங்க, பாரம்பரியமான நாங்க கிறிஸ்துவுக்கு வாழ்றோம். கம்யூனியன் மாசத்துல 5 தடவை 6 கம்யூனியன் வாங்கிக்கிறாங்க, கோயில சந்தை ஒழுங்கா கொடுத்துடுறாங்க, எல்லா காரியம் செய்யறாங்கன்னா வாழ்க்கையில மட்டும் சுத்தமான வாழ்க்கை இல்லை, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை. இந்த மகள் வந்து அழுகையை பார்க்கும்போது அவ்வளவு வேதனை. 35,000 ஃபீஸ் கட்ட முடியல. சொல்ல, நீ பிள்ளை நீ படிக்க வேண்டாம், இதான் வேலை செய்ய சொல்லு, படிக்க வேண்டாம், வேலைக்கு அனுப்புன்னு சொல்லி இந்த தகப்பன் சொல்றாரு. ரொம்ப எவ்வளவு வேதனையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது காரணம் கேட்டா, நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், உன் வாழ்க்கை பிரியமா இருக்கா? உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான மகளா நீ வாழ்றியா? தேவனோட வாழக்கூடிய மகளா வாழ்ற? தேவனுடைய சமூகத்துக்கு ஒப்புக்கொடு, தேவ சமூகத்தை ஒப்புக்கொடு. பாவம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உண்மையை வாழ்ந்தாரு. உலகத்தை சுற்றிச்சிருந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்ய சுற்றிச்சிருந்தார். வேதத்துல வாசிக்கும் போது யோவான் 8:46 வாசிக்கும் போது 8:46 யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்ற பாவம் யார் என்னை குற்றப்படுத்த கேட்ட ஒரே அவதாரம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். மனுஷன் யாரும் உண்மையான மக்கள் இல்லை. ஏதாவது ஒரு காரியத்துல மனுஷன் பாவம் பண்ணக்கூடிய மனுஷனா இருக்கான், சாபமுள்ள மனுஷனா இருக்கான். ஆனா எவன் நினைக்கிறான் வாழ்க்கை எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கு நினைக்கிறான், எப்படியோ வாழ்க்கை ஓடும், எப்படியும் ஜெயிக்கலாம் நினைக்கிறான். ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. நீ ஆண்டவருடைய அன்புக்கு ஈடுபட்டு தேவனுக்கு உண்மையாய் நீ வாழ்வாய். ஆனாதான் வேதத்துல வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆக தெரிவிக்கிறவன் ஆக்கிரகிதாப்பா. உண்மையுள்ள மனுஷனா வாழ்றோமா? சாட்சியோட மக்களா வாழ்றோமா? எத்தனையோ மக்கள் சாட்சி இல்லாத மக்களா, உண்மை இல்லாத மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் சாபம், இதுதான் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லாத வாழ்க்கை. இதுதான் நீ வாழ்ற வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையானாலும் சுவிசேஷ வேதபடத்துல வாசல்ல யோவான் 26 அதிகாரத்தை வாசிக்கும் போது 13, 14, 15 வருஷம்
வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்கறல, பேதுருட்ட கேட்கறல, யோனாவின் குமாரன் சீமோனே, இவர்களிலும் அன்பாய் இருக்கிறாயா? இவளையும் அன்பாய் இருக்க ஆண்டவர் கேட்கறல. அவன் ஆண்டவர் அன்பாய் நீ அறிவீரங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்றாரு. ரெண்டாவது ஆண்டவர் கேட்காரு, யோனாவின் குமார் சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும்போது ஆண்டவர் நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீரங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாவது கேட்காரு, யோனாவின் குமார் சீமோனே, என்னை நேசிக்கிறான்னு கேட்கும்போது அவன் அழுறான். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொன்னது மாத்திரமல்ல, உன் இளவயதுள்ளவனாய் இருக்கும்போது உன் அறையை நீயே கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடம் அணிந்து திருவாய். முதிர் வயது ஆகும்போது வேறொரு அறையை கட்டி இஷ்டமில்லாத இடத்துக்கு நடத்தி கொண்டு செல்வான்னு சொல்லி சொன்னது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட மரணத்தினால நீ மறிக்க போகிறாய் என்பதை ஆண்டு சொல்றாரு. நீ மனுஷன் பாடு வேதனை வந்தா திருச்சியை விட்டு ஓடக்கூடிய மக்களா வாழ்றாங்க. உண்மை இல்லாத மக்களா ஓடிக்கிறாங்க. பணம் தான் வாழ்க்கையில் சம்பாதிக்கணும், பணம் தான் வாழ்க்கையில் சம்பாதிக்கணும். திருச்சியை பண்ணா எவ்வளவு சம்பாதிக்கலாம்? ஒரு டிசி ஆனா எக்ஸிக்யூட்டிவ் உள்ள வந்தா, திருச்சபை ஆளக்கூடிய மக்களை வந்தா எவ்வளவு காசு சம்பாதிக்கிறது தான் வாங்கலை ஒழிய திருச்சபைக்கு நான் ஊழியத்தை செய்வேன். எத்தனை ஆத்மாக்களை ஆண்டவர் வந்து இங்க கொண்டு வந்து சேர்ப்பேன் கூட எண்ணமில்லாத மக்களை ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படியே காலம் ஓடாதையா. ஆண்டவர் அழைப்புக்கு உண்மையான மக்களை வாழணும், ஆண்டவர் அழைப்புக்கு உண்மையான மக்களை வாழணும். இல்லை ஒரு நாட்டார்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. 2000 குடும்பங்கள் இந்து மக்கள் வாழ்றாங்க. ஆண்டவர் அறியாத மக்கள் 2000 பேர் மேல வாழ்றாங்க. ஒரு 10 குடும்பத்து மக்கள் தான் கிறிஸ்தவ மக்கள். அந்த 10 குடும்ப மக்கள் ரொம்ப ஏழையான மக்கள். அன்றாட வேலைக்கு போனதான் சாப்பாடு. கேட்டாங்க, ஐயா ஆலயத்தை கட்டணும், எங்களுக்கு இங்கே சாப்பாடே வழி இல்லை, என்ன செய்யலாம்னு சொன்னாங்க. அவங்க குடும்பத்தின் சார்பாக இந்த ஆலயத்தை கட்டலான்னு போனா, அந்த ஆலயம் இந்த இடம் ஒரு சுருக்கமான இடம். அந்த ஆலயத்துல கட்டி காரோ வண்டியோ போய் திரும்ப முடியாததுக்காக ஒரு மெயின் ரோட்ல உள்ள ஒரு இடத்தை வாங்கி 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆலயத்தை கட்டியாச்சு. கட்டி முடிச்ச பிறகு சில தேவையில்லாத மக்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்ப சங்குன்னு ஒரு டிஎஸ்பி மேட்டூர் தம்பி அங்க இருந்தார். அப்ப அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, அண்ணாச்சி நீங்க எல்லா காரியம் செய்யறீங்க, இதையும் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்காங்களா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஆலயத்தை திறக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்தார். ஆலயத்தை திறந்து ரொம்ப கஷ்டமா சில சூழ்நிலை ஓடிச்சு, சில காரியங்களை ஓடிச்சு. ஆலயத்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதே சில குரூப்புகள் கோர்ட்ல கேஸ் போட்டு ஆலயத்தை உடைக்கணும் அவங்க எண்ணத்துக்கு வந்து கலெக்டர் ஐயாவுக்கு தொல்லை கொடுத்து, மாவட்ட கலெக்டர் சில கஷ்டங்கள் கொடுத்து ஒரு ஆர்டர் போட வச்சாங்க. இந்த ஆர்டர் போட வச்ச உடனே இந்த ஆர்டர் யாரு போட்டா அப்படின்னு சொன்ன, மற்ற மக்களோட போடல, திருச்சபைக்கு முக்கியமான ஆளு, திருச்சபைக்கு முக்கியமான காரன். அவன் என்ன போய் சொல்றான், நீ ஆலயத்தை உடைக்க விட மாட்டாங்க, பணத்தை நிறைய செலவு பண்ணுவாங்க, அந்த பணத்தை நீ வசூல் பண்ணிக்கோ, எனக்கு கூட பணம் கொடு, எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி நிறைய பேசுறான். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. வேதத்துல வாசிக்கம் இல்லை. மத்தேயு 26:15 வாசிக்கும் போது இயேசுவை காட்டிக்கணும்னு சொல்லி அலையிறாங்க. அப்போ யூதாஸ் என்ன சொல்றான், நான் உங்களை காட்டி கொடுக்கேன், நீங்க என்ன தருவன்னு கேட்கான். அவர்கள் காட்டி கொடுக்க என்ன கேட்க, 15 20 வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு சாரி சொல்லிட்டாங்கல்ல, 30 வெள்ளிக்காசு காற்று காட்டி கொடுத்தான்ல. நீங்க அதே மக்கள் தான் திருச்சபை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆலயத்தை கட்டவும் மாட்டாங்க, கெட்டவனை கட்ட விடவும் மாட்டாங்க, இடைஞ்சல் பண்ணி தனக்கு எவ்வளவு லாபம் வரும், அதனால நமக்கு எவ்வளவு வருமானம் சரி மனுஷன் ஓடிக்கிட்டே ஒழிய ஒரு பாரமில்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் தேடாத வாழ்க்கை. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டார். வலது கைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கார் மனஸ்தாபடாம இவர் சொல்லி நினைவுபட்ட கண்டு கட்டி விட்டு எழுதாருல. இன்னைக்கு இந்திய தேசத்துல 147 ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தெய்வம் இல்லாதான் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களே. இவங்களுக்கு ஆண்டவர் மரித்தாரே, இவங்க ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரே. இது மனசுல நினைச்சு எண்ணக்கூடிய மக்கள் இன்னைக்கு வாழல, எண்ணமுள்ள மக்கள் வாழல. ஏதோ கிறிஸ்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சந்தா கட்டினா 300 ரூபாய் சந்தா கட்டினா போதும், 500 ரூபாய் சந்தா கட்டினா போதும், கேரளா வீட்டு திருச்சபை வந்தா போதும், ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு
யாண்டு ரத்தத்தால கழுவுப்பட்டு தேவனுக்கு சாட்சியில் உண்மையுள்ள வழி மக்கள் வாழ்ந்தா தான் பரவராஜ் போக முடியும். ஒளிய 30 வெள்ளிக்காசு கொட்டு காட்டி கொடுத்த யூதாஸ் நிலைமை என்னாச்சு? தேவாலயத்துக்கு போறான்ல, 30 வெள்ளிக்காசு தேவாலயத்தை விட்டெறிறான்ல, விட்டெழுதி குற்றமுள்ள ரத்தத்தை காட்டி கொடுன்னு சொல்லி அவன் நிலைமை என்ன? நாண்டு குடி செத்தான்ல, நாண்டு குடி செத்தான். அவன் நிலைமை தான். வருங்காலத்துல மனைவி பிள்ளைகள் ரோட்டுக்கு வர முடியல. வரலாறு சொல்லுது, காட்டி கொடுத்த மனைவி போறா, காட்டி கொடுத்த பிள்ளைகள் போறான்னு சொல்லி யாரும் ஏறிட்டு பார்க்கல. இதுதான் நிலைமை. சாபம் வீட்டுக்குள்ள வந்து நிற்கும். தேவனுடைய திருச்சபைக்கு உண்மையுள்ள மக்களா வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை வாழுங்க. அதை தாண்டி விரும்புகிறார். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம், ஒரு மகிமை உள்ள வாழ்க்கையாய், சாட்சியுள்ள வாழ்க்கையாய் ஆண்டவர் கண்ணி விட்டு அழுந்தார்ல. எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பை இருக்கவும் சுவரை அடைக்கத்தக்க மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன்னு சொல்லி ஆண்டு சென்றார்ல. திறப்பில் கூடிய மக்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். கற்பனைக்கு பிள்ளைகளை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். தெய்வம் உண்மையானவர் ஐயா, மனது உருகக்கூடிய தெய்வம், சாட்சியுள்ள தெய்வம். இன்றைக்கு உன்னை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். என் மகனை மனம் திரும்பு, என் மகளை நீ மனம் திரும்பு, சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு வா, அப்பட்ட பாடுகளை நினைத்துப்பார், அப்பட்ட வேதனை நினைத்துப்பார் ஆண்டு கேட்காருல்ல. வாழ்க்கையில மனதிருந்து தெய்வம் வேதத்துல வாசிக்கும் போது நாயனூர் வழியா ஆண்டு வர்றாரு. ஒரு ஏழத்தாய், புருஷன் இல்லை, புருஷன் மறிச்சு போயிட்டான். அவருக்கு ஒரே ஒரு மகன் தான், வாலிய மகன். செத்து போயிட்டான். அடக்கம் பண்றதுக்காக கொண்டு போறாங்க. அழுது அழுகையை பார்க்கணும். ஆண்டவர் வெளியே வரும்போது அந்த பாடையை தொட்டு வேதத்தில் வாசிக்கும் இல்லை. லூக்கா 7:13 வாசிக்கும் போது அழாதே அழாதேன்னு சொல்லி மனதுருகினார்ல. மனது தெய்வம். அந்த வாழ்க்கை நினைக்கணும். நினைக்க ரொம்ப தூரம் யோசிச்சிருந்தேன். சில ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்றாங்க எகிப்துல. எகிப்து வாழும்போது கடைசி காலத்துல லேவி கோத்திரத்துல ஒரு மனுஷன் பிறக்கிறான், மோசே. இந்த பார்வோன் ராஜன் நினைக்கிறான், இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பழகி பெருகி நம்மளை ஏதோ சங்கடப்படுத்திடுவான்னு சொல்லி ஆண் பிள்ளைகள்லாம் பிறந்தா கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அங்குள்ள மருத்துவச்சிகள் சீபிரால் பூவால் மருத்துவச்சிக்கு ஆர்டர் போடுறான். அவன் 2 பேரும் கொல்ல செய்ய மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க, கடவுள் பயந்த பிள்ளைகளை வாழ்றாங்க. அதெல்லாம் ஆண்டவர் குடும்பத்தை தலைக்கு செய்தார். அந்த குடும்பத்தை தலைக்கு செய்தாரு. அது மாத்திரமல்ல, அங்க ஒரு அழகான குழந்தை பிறக்குது, மோசே. மோசே பிறந்த உடனே தூக்கி நதியில போடணும். தாய் எப்படி அழுதுருப்பா, தாய் எப்படி அழுதுருப்பா, எவ்வளவு தூரம் யோக பார்த்து எவ்வளவு அழுதுருப்பா, கண்ணீர் விட்டு அழுதுருப்பா. அந்த ஆண்டு காட்சியை பார்க்கறல. அந்த காட்சியை பார்த்து பார்வோனுடைய குமாரத்தி மூலமா அந்த மகன் மீட்டெடுக்கல. விதத்துல வாசிக்கும் போது, யாத்திரை 2:24 வாசிக்கும் போது, மக்களுடைய பெருமூச்சை கேட்கக்கூடிய தெய்வம், உன் கண்ணீரை காண்கிற தெய்வம். நீ யாரு மேலையும் பயப்பட வேண்டாம். புருஷன் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, பிள்ளை சரியில்லையா, யாரு மேலையும் பயக்க வேண்டாம். யாருக்கும் ஒரு காரியம் செய்ய வேண்டாம். நீ சமூகத்தில் ஆண்டோட சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழும்போது உன் கண்ணீரை பார்க்கிறார். வேதத்துல வாசிக்கும் இல்ல. யோவான் 11:35 வாசிக்கும் போது, ஆண்டவரே மார்த்தாள் மரியாள் அழுத கண்ணீர் அங்க பாட்டு கண்ணீர் விட்டு அழுதாருல்ல. இயேசு கண்ணீர் விட்டார்ல. அது போல இன்னைக்கு உன் கண்ணீரை பார்க்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா, வேதனை அறிஞ்சிருக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா, அது இயேசு மாத்திரம்தான். ஒரு மனுஷன் இல்ல, ஊழியக்காரன் இல்ல, விசுவாசி இல்ல, இதை போல பிரசிங்கர் இல்ல, திருச்சபை செக்ரட்டரி பொருளாளர் இல்ல. ஆனா உன் கண்ணீரை பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா, ஒரு இயேசு மாத்திரம்தான். அதுதான் பார்க்கணும். நான் எனக்கு எத்தனையோ பாடு வரும், எத்தனையோ கஷ்டம் வரும். ஆனாலும் அவைகள் மத்தியில ரொம்ப அதிகமா தாங்க முடியாத பாடு வரும்போது என்னுடைய ரூம்ல போய் முழங்காலில் போட்டு நின்று வேதத்தை திருப்பி அவங்களோட கேட்பேன். ஆண்டவரே, ஒரு சித்தம் என்ன, ஒரு சித்தம் என்ன, ஒரு சித்தம் என்ன என்று கேட்பேன். வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் 430 ஆண்டு காலம் அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்து இஸ்ரேல் எகிப்திலிருந்து மீட்டெடுத்து வர்றாங்க. வரும்போது சொந்த சுரத்துக்கிட்ட வராங்க. பின்னாலே பார்வனுடைய படை. மோசே கலங்கி நிற்கான். மோசே கலங்கி நிற்க. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கேட்காங்க, எகிப்துல கல்லறைன்னு சொன்னா இங்க என்ன கொண்டு வந்தேன்னு கேட்கான்.
என்ன சாகிறது கொண்டு வந்து கேட்கும்போது அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசே ஆண்டவர் நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க ஆண்டு சொல்றாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ ஒரு நாள் பார்க்க மாட்ட. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை ஒரு நாள் பார்க்க மாட்டா. கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். ஆண்டோட கேளு, ஆண்டவர் காப்பாரு. கையில என்ன வச்சிருக்கு? கோலு. அடி செங்கோல் அடிச்சு அடி. நான் சமுத்திரத்தில் அடிச்சா ரெண்ட பிளந்ததல்லவா? பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு தூரமாண்டு வழிநடத்தி கொண்டு சென்றார். அதே போல இன்றைக்கு கண்ணீரான பாதையான வாழ்க்கைய, ஒரு கஷ்டமான வாழ்க்கைய ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மகள் நேற்று எனக்கு போன் பண்ணா, ஆலங்குளத்திலிருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து என் மகளை கொண்டு விட்ட போனேன். அந்த புருஷன் அடிக்கிற அடி, என் கண்ணு முறுக்கே மகளை அடிக்கிற அடி எனக்கு காட்சியை பார்க்க முடியல. ஆண்டவர் அறியாத மகள், ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தமா. நான் சொன்னேன், ஒரே வழி ஏசப்பா தான். அதை ஏசப்பா பாரு, அந்த கேளு, ஏசப்பா விடுதலை தாங்கன்னு கேளு. விடு தாங்க. கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஆகாரின் கண்ணீரை பார்த்தார்ல, ஆகாரின் கண்ணீரை பார்த்து ஆகாரின் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேட்டார்ல. ஆகார் என்ன சொன்னா, இதை காண்கிற தெய்வம், இதை காண்கிற தெய்வம் கேட்டார்ல. அதை பற்றி உன் கண்ணீரை பார்க்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா, வேதனை அனுதிக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். வேற ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பலவிதமான சரீரத்தின் நோயில வந்திருக்கலாம். யூட்ரஸ்ல கேன்சர், பிரஸ்ட்ல கேன்சர், தலைவலி, தீராத துயரம், கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கலாம். கண்ணீரை பார்த்து விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டு, ஒரு இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். வேற யாரும் இல்லை. அவர் வர வால்பாறை பேருந்தை 13 ஆலயங்கள் சேர்ந்த ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. வால்பாறையில ஒரு இன்னோசென்ட், ஒரு தேவ மனுஷன் ஒருத்தர் வந்தார். வெள்ளை சட்டை வெள்ளை பெண்ணு தான் போடுவார். எப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்போ யாரும் காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசு யாருக்கு கொடுத்துருவாரு? ஏழை கொடுத்துருவாரு. அந்த காசை பாய்க்கு வச்சுக்க மாட்டாரு. ஒரு நாள் டீ தோட்டத்தில், தோட்டத்துல மனைவி டீயில பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூலிக்கு மற்ற நாட்கள் வேலை செய்யற மாதிரி தேயிலத்தோட தொழிலாளியா இந்த மனுஷன் மனைவி தேடி போறாரு. மனைவி தேடிம்போது மனைவி சொல்ற, எத்தனையோ புருஷன் மாதிரி எப்படியோ வாழ்றாங்க, எப்படியோ சில செய்யறாங்க, ஒரு நாள் என்னையே எனக்கு லாபம். மனைவியா, அவருக்கு மனைவியா வாழ்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், ஒரு நாள் எனக்கு என்ன லாபம்? ஒரு நாள் ஒரு 4 கிலோ சிக்கன் வாங்கி தர முடியுமான்னு அந்த மனைவி கேட்டா. வார்த்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம், சிரிச்சாரு. அந்த அம்மா சொன்னாங்க, நீ எதுக்கு இருந்தாலும் சீக்கிரம் தானே செய்யற, வேற உனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு உடனே என்ன நினைச்சார் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல சீர் இல்லாத ராஜ்யம் வந்ததுனால 3 வருஷம் மழை இல்லை. ஆகாப் ராஜா காலத்துல யோசேபின் மனைவியா இருக்கா, 3 வருஷம் மழை இல்லை. தேசத்துல பஞ்சம், ரொம்ப கஷ்டம். அவ தீர்க்கதரிசி எலியா அங்க வளர்ந்துகிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, யோர்தானுக்கு கேரி தாட்டடைக்கு போய் தங்கிடுறாங்க. தங்கியிருக்கும்போது ஆற்று தண்ணீர் குடிக்கிறான். காலையிலும் மாலையிலும் காகங்கள் கொண்டு ஆகாரத்தை ரொட்டியை கொண்டு கொடுக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்க. அதே போல அவன் சொல்றாரு, எலியா பூஷித்த தெய்வம் அல்லவா, இன்னைக்கு நீ என்னை போஷிப்பீர், என்னை போஷிப்பீர், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் விசுவாசிகள் இன்னார் என்று அறிவேன், இனி வழி நடத்துகிற தெய்வம் இன்னாரு எனக்கு தெரியும். சந்தோஷமா சொல்றாரு. சொல்லிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்காரு. வானத்தை அந்து பார்த்தா தூரத்துல போற பருந்து ஒண்ணு ஒரு முழு கோழிய, முடி முடுக்கப்பட்ட முழு கோழியை கொண்டு வந்து அவர் பாடத்துல பாடியில போட்டு போச்சு. 2 கிலோ 2.5 கிலோ கறி இருக்கும். அவர் சொன்னார், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. பணம் ஒன்று காப்பாற்றாது, ஒரு படிப்பு வாழ்க்கை ஒன்று காப்பாற்றாது, ஒரு பதவி ஒன்று காப்பாற்றாது. ஆண்டோடைய அன்பு மாத்திரம் காப்பாற்ற முடியும். ஆண்டவர் நேசிக்கும் போது, ஆண்டவர் மேல மேல பாரத்தை வைக்கும் போது என்ன தேவையானது அறிவார். ஒவ்வொரு நாட்களும் திருஷ்ய பாரத்தோட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நினைச்சா ஏன் ஏசப்பா இந்த மக்கள் இப்படி வாழ்றாங்களே, உண்மை இல்லாத மக்களை வாழ்ந்துட்டு இருக்காங்களே, திருச்சபையில பாரமுள்ள மக்களை வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இது முடிவு காலம் வராதா? இவருக்கு ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திருச்சபை அழிவதும் சுத்தம் அல்ல கேட்க ஆடி சொல்லுவாரு. நீதிமொழிகள் 23:18 வாசிக்கும் போது நிச்சயமே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது, அதனால் ஒரு நாள் கைவிட மாட்டார். கடவுள் சாட்சியாய் வாழும்போது, மகிமையுள்ள வாழ்க்கை வாழும்போது, மகிமையாக வாழ்க்கை வாழும்போது, மிஷனரி வாழ்க்கை நினைச்சு பார்க்கணும். எத்தனை மிஷனரிகள் காலையில் வந்துக்கிட்டே இருக்கேன். வாகக்குளத்தில் சங்கரன் கோயில் பக்கத்தில் வாகக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. ராக்லாண்ட் மிஷன் வந்து ஊழியம் பண்ணார். 86 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஊழியம் பண்ணார். பண்ணும்போது 3 ஏக்கர் நிலம் 1860 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 1860 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. உங்கள் ஆலயத்தை கட்டியிருக்காரு. 2160 ரூபாய்க்கு ஆலயத்தை கட்டியிருக்காரு. 2160 ரூபாய்க்கு ஆலயத்தை கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையோடு அதை கட்டியிருக்காரு. அவர் இங்கிலாந்து தேசத்தில் படிக்கும்போது கோல்டு மெடலிஸ்ட்டு. இங்கிலாந்து கவர்மெண்ட் அவருக்கு வெள்ளி கப்பு கொடுத்துருக்காங்க. 3 கப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பு இன்னும் இங்கிலாண்டில் இருக்குது, இன்னொரு நாட்டில் இருக்குது, ஒரு கப்பு வாக்குளத்தில் இருக்குது. அதுதான் கம்மின்னு கொடுக்காங்க. அது மாத்திரமல்ல, கடந்த வாரம் இந்த கேசியஸ்கி தம்பியுடைய ஃபாதருடைய நினைவு நாளைக்கு போயிருந்தேன். ஒரு ஆலயத்துக்கு என்னை கூட்டிருந்தார். கூட்டிருக்கும்போது அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்த 200 கோடி கொடுத்துட்டாங்களாம். ரைஷலோட இடத்த 150 கோடி கொடுத்துட்டாங்களாம். 350 கோடி. யார் இப்படி சொத்து? மிஷனரி வராமல் இருக்கா? ஒரு அடி நிலம் மட்டும் இருக்குமா? ஒரு அடி நிலம் ஒன்றாலும் வாங்க முடியுமா? ஆண்டு கூறு கொட்டுருவாரு. திருச்சபை விற்கணும், திருச்சபையை அழிக்கணும், திருச்சபை சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு வந்திருப்பேன்னு சொன்ன அது சும்மா விட மாட்டார் இல்லையா? ரொம்ப வேதனையாக இருந்தது. உள்ளே போயிட்டு வந்து அனுபவத்தை சொன்னார். ஐயா, இந்த பகுதி நடத்துறத 200 கோடி கொடுத்துட்டாங்க ஐயா, இந்த பகுதி 150 கோடி கொடுத்துட்டாங்க வேளச்சேரியில. நினைச்சு பார்த்தேன் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். ஒரு ராகவன் மிஷனரி நினைச்சு பார்த்தேன். 2160 கோடி கூட வாங்கியிருக்கலாம் இப்போ உள்ள மதிப்புக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி ரத்தம் சிந்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தரங்கம்பாடி போயிருந்தேன். ஆலயம் கட்டப்பட்டு சிஎஸ்சி மூலமாக, திருச்சி தஞ்சாவூர் டைசிஸ் மூலமாக ஒரு ஆலயம் கட்டப்பட்டு குடும்பத்தின் சார்பில் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண போயிருந்தேன். அங்கே போன மிஷனரியை பார்க்கும்போது 328 வருஷத்துக்கு முன்னால வந்த மிஷனரி 228 பேரோட வந்திருந்தார். 228 நாள் டிராவல் பண்ணி வந்தார். 228 டிராவல் பண்ணி வரும்போது 67 பேர் வந்திருக்காங்க. 30 பேர் செத்துட்டாங்க. 30 பேர் தூக்கி கடலில் போட்டிருக்காங்க. மிச்ச பேரும் தப்பிச்சு வந்திருக்காங்க. வந்த ராஜாவோட உடலை கரையில் இறங்கி கஷ்டப்பட்டு வரும்போது அத்தனை நாட்களும் 228 நாள் டிராவல் பண்ணி வரும்போது சாப்பிட ஒன்றும் கிடையாது. கடல் தண்ணி காய்ச்சி குடிச்சிருக்காங்க, மீனை சுட்டு சாப்பிட்ருக்காங்க. இதுதான் அவங்க சாப்பாடு. அங்கே வந்தால் கால் வைக்க இடம் கிடையாது. வந்து ஸ்கூல் கட்டியிருக்காரு. தமிழ் பைபிளை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. சீக்கன் பால் அவர்களே தமிழ் பைபிளை மட்டும் இல்லை, உருவாக்கி கொடுத்துருக்காரு. மீண்டும் 220 டிராவல் பண்ணி ஊருக்கு போய் சொந்த இடத்தை வித்துட்டு, சொந்த வீட்டை வித்துட்டு வந்து பண்ணியிருக்காரு. நம்ம எப்படிப்பட்ட மக்களை வாழ்றோம், எப்படிப்பட்ட மக்களை வாழ்றோம். ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவை கனம் பண்ணுவார். என் வீட்டை வியாபார வேலையில் ஆக்காதீங்க, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவனுடைய கெடுப்பார். இந்த மனந்திருப்பி வாழுங்க. கொடுத்த வாழ்க்கையை கடவுள் சாட்சியாக பயன்படுத்துங்க. வல்லமையுள்ள வாழ்க்கையை பயன்படுத்துங்க. விஷயம் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. திருச்சபை சாப்பிடணும், திருச்சபை சொத்தை எடுக்கணும், அபகரிக்கணும் வாழ்க்கை வராதிங்க. திருச்சபைக்காக வாழுங்க. ஆலயங்கள் கட்டப்படணும், தேவனுடைய ராட்சியம் கட்டப்படணும், தேவனுடைய மகிமை செலுத்தப்படணும், தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம வாழணும், சாட்சியுள்ள மக்களாக வாழணும். அண்ணாநகர்ல ஒரு
ஆந்திர மனுஷன், ஷிப்பிங் கிளியரிங் ஏஜென்ட் பாரிஸ்ல. அவர் மனைவி, அவர் 2 பிள்ளைகள், இளம் மனைவி, அழகா இருப்பாங்க, படிக்க பண கோடீஸ்வரன். மனைவிக்கு உடல்ல சரியில்லை. உடல்ல சரியில்லைன்னு இவர் எங்கெல்லாமோ போயிருக்காரு, எங்கெல்லாமோ தேவஸ்தானங்களுக்கெல்லாம் போயிட்டு இடைக்கிட பணம் கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாமோ பண்ணியிருக்காரு. வழி இல்லை, விடுதலை கிடைக்கல. அவர் டயபெட்டிஸ் அந்த ஹாஸ்பிட்டல் வழியா, ராயபுரம் வழியா வரும்போது உலக மீட்பர் ஆலயம் இருக்குது. உலக மீட்பர் ஆலயம் கனம் டேன்லி செலுத்துற ஐயா ஈரோட இருந்தாங்க. இப்போ மாதவரத்தில் ரிக்கேடு வீட்டு அங்கே இருக்காங்க. வயசாயிட்டு, ரொம்ப வயசாயிட்டு. இந்த இடத்துல வரும்போது டவர் சிலுவை பார்க்காரு. சிலுவையை பார்த்து வண்டியை நிறுத்துறான். வண்டி நிறுத்தி என்ன சிலுவைன்னு பார்த்து மனசுல ஒரு எண்ணம் வருது, இந்த தெய்வத்தை தான் இது வரைக்கும் நான் பார்க்கல. தெய்வம் மனைவி வாழ்க்கையில விடுதலை கொடுப்பாரானா, மனைவி வாழ்க்கையில விடுதலை கொடுப்பாரானா. நான் இந்த தெய்வத்தை ரஷ்யராக ஏற்றுக்கிட்டது மாத்திரமல்ல, நாளைக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வேன்னு சொல்லி ஒரு பொருத்தர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவருடைய ரிமோட் கேட்டு 6 ஸ்டேரிங்லேயே ரிமோட்டு அடிக்கிறாரு. கேட் திறக்குது. மனைவி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்காரு, என்னமா நடந்தது? ஏதோ ஒளியை மேல் பிரகாசித்தது, பிரகாசி எனக்கு விடுதலை கிடைச்சது ஏன்னு சொல்ற. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாட்களும் நாளை வெளியே வரும்போது காரை நிறுத்திட்டு 5 நிமிஷம் ஆலயத்துக்கு மௌனமாவே போயிடுவாராம். ஒரு நாள் டேனியல் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு டீ கொடுத்து பிஸ்கட் கொடுத்து என்னையா விஷயம் கேட்கும்போது அவர் விஷயம் சொல்லியிருக்காரு. வேதத்தில் வாசிக்கவில்லை, சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் அறியாத மனுஷன் தேவன் தெரிஞ்சுக்கிறான். அவன் தெரிந்து கொண்ட மக்களோ எப்படிப்பட்ட மக்களோ வாழ்றோம். தலையில தாழ்த்தி ஜெபமா நோக்கி பார்க்காண்ட ஒரு கரைகளோடு கூட இருந்து ராஜான்னு கேட்கலாமா? சாட்சி உள்ள மக்களை வாழக்கு வைத்தாங்கன்னு கேட்கலாமா? இந்நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த நாளிலாகிலும் உன் சமுதாயத்துக்கு ஏற்றி அறிந்திருந்தாயா நலமாயிருக்கும். நீ அறியாமல் போனபடியினால் சத்துருக்களை சூட முதல் போட்டு ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் ஒரு சொல்லி நீ ஆண்டவரே நீ எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத தெய்வம் அல்லவா? ஆண்டவர் நாங்கள் பாருங்க ஐயா, ஆலயமா கட்டுமான பணியை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. ராட்சியம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. சாலமோன் கட்டிய தேவாலயத்தை போல ஒரு மகிமுள்ள தேவாலயமே விளங்கணும். ஆசாரியருக்கு தவிர வேற யாரும் உட்பிரவேசிக்க முடியாத அளவுக்கு தேவ மகிமை இறங்கக்கூடிய ஆலயமாய் இருக்க கிருபை தாங்க ஐயா. பெற்ற மக்களுக்கு ஏற்ற பிரயாசத்தை கிருபை தான் கேட்கலாமா? கர்த்தனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் ஆண்டவரே ஆலயமாய் மகிமை இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறான் என்று கேட்கலாமா? நல்ல தகப்பனே, கால வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொன்ன தெய்வம் விசேஷித்த கண்கொண்டு சாட்சியுள்ள மக்களாய் வாழ கிருபை தாங்க. நீ தெரிந்து கொண்டபடியா சாட்சியை வாழ கிருபை தாங்க ஐயா. ஆலயத்துக்கு வருகிறோம் சாமி. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடைய சொன்ன தெய்வம் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து ஆலயம் ஏற்ற காலத்தில் கட்டப்பட்டது மாத்திரமல்ல, ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவது பலத்த கையில் அடங்கியிருங்கள். அவர்கள் விசாரிக்கிற அவருடைய கவலை எல்லாம் வைத்து சென்ற தெய்வம் நாங்கள் ஒரே இதயமாய் ஒரே சிந்தையுள்ள மக்களாய் செயல்பட கிருபை தாங்க. வகுப்புவாதங்களை எடுத்து போட கிருபை தாங்க. தாழ்ந்தவர் இழந்தவர் சொல்லி எண்ணங்கள் இல்லாதவர்களுக்கு வாழ கிருபை தாங்க ஐயா. நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மற்ற சாட்சியுள்ள மக்களை வாழ கிருபை தாங்க. ஊழியரை பலப்படுத்துங்க. திருச்சுவை செக்ரட்டரி, பொருளாளர், கமிட்டி ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. திருமணத்துக்கு வருகிறோம் சாமி, சீர்படுத்தி தாங்கப்பா. இல்லை உண்மையுள்ள மக்களாய் வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் மக்கள் உண்மையாய் வாழ கிருபை தாங்க. அவளுடைய எங்களுடைய சினாடுக்கு வருகிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள மக்கள் வர கிருபை தாங்க ஆண்டவரே. பொல்லாத மக்களும் கடினமான மக்களும் திருச்சபை சூழ்நாடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடாதப்பா. உமக்காக தியாகமாய் வாழக்கூடிய மக்களை தேர்வு செய்து தாங்க. மீதியான காரியங்களை பொருட்படுத்த